நட்புகளே, உறவுகளே, நியாயக்காரன் மீடியா நண்பர்களே, தேர்தலின் போது நடந்த மிராக்கள் என்ன? விஜய்க்கு ஓட்டு போட்ட இளைஞர்கள், இளம்பெண்கள் எதிர்பார்ப்பு என்ன? விஜய் முதல்வர் பதவிக்கு தகுதியானவரா? விஜய்க்கு காத்து கொண்டிருக்கும் சவால்கள் என்ன? விஜய் வெற்றியடைந்ததற்கும் அமீர்ஷா பிஜேபிக்கும் தொடர்பு உண்டா? விஜய் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன? விஜய் தமிழகத்தின் முதல்வரானால் அடுத்தடுத்து செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? தமிழக மக்கள் விஜயிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக நாம் பார்க்க இருக்கிறோம் நண்பர்களே. இப்போ நாம் இந்த நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலை பற்றி விரிவான முறையில் பார்க்க இருக்கிறோம். இதில் முக்கியமான 2 சப்ஜெக்டை பார்க்க இருக்கிறோம். ஒன்று இந்த தேர்தலில் நடந்த இந்த ரிசல்ட்டில் நடந்த மிராக்கள் என்ன, அதிசயம் என்ன அப்படிங்கிறது சம்மந்தமாக. 2வது, விஜய் இப்போது தமிழகத்தினுடைய முதல்வர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அந்த முதல்வர் பதவிக்கு அவர் தகுதியானவர் தானா அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதல்வர் ஆகிட்டார்னா அந்த பொறுப்பில் அவர் இருந்து என்னென்ன காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறத நாம் விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் பார்க்குறோம். முதல்ல விஜய் எப்படி ஜெயித்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். விஜயை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள், இளம்பெண்கள், அதாவது மகளிர்கள் அனைவரும் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதனால தான் விஜய் ஜெயிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. பட் இப்போ இந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு நாம் ஒரு ஓட்டை போடுறோம், அதாவது விஜய் நிற்கிறாரு, நாம் ஓட்டு போடுறோம் அப்படிங்கிற குறிக்கோளோட ஓட்டு போட்டாங்க. ஆனால் அதோடைய விளைவு என்ன? விஜய் அண்ணா நின்னார், அவர் ஓட்டு கேட்டார், நாங்கள் ஓட்டு போட்டோம், அவர் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு தான் மக்கள் மத்தியில், அவருக்கு விஜய்க்கு ஓட்டு போட்டவர்கள் மத்தியில் புரிதல் இருக்குது. அதே சமயம் ஒரு நல்ல ஆட்சி, ஒரு மக்களுக்கு தேவையான ஆட்சி, தமிழ்நாட்டை முன்னேற்ற ஆட்சி, ஒரு கொள்கை ரீதியாக சரியாக இருக்கக்கூடிய ஆட்சி தோற்கடிக்கப்பட்டுடுச்சு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஆட்சியை நாம் தோற்கடிச்சிட்டோம் அப்படிங்கிற புரிதல் இந்த மக்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம். இப்போ என்ன ஒரு நடந்துடக்கூடாது அப்படின்னா, தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் நல்ல காரியங்களை செய்து, நல்ல திட்டங்களை தீட்டி, மக்களுக்காக வாழ்ந்து, நல்ல அரசியல் தலைவர்களாக உருவானா மக்கள் நம்மளை முதல்வர் பதவிக்கு தேர்வு செய்வாங்க, நம்மளை மக்கள் தலைவராக ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற நிலை மாறி இன்றைக்கி நாம் நடிகனாக இருந்தால் போதும், மக்கள்கிட்ட போய் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டால் போதும் அப்படிங்கிற நிலை வந்துடுமோ அப்படின்னு சமூக ஆர்வலர்கள், என்னை போன்றவர்கள், சமூக அக்கறை உள்ளவர்கள் எல்லாம் பயப்படக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி ஆயிருக்கு. இதுக்கு காரணம் விஜய்க்கு இந்த இளம்பெண்கள், மகளிர்கள் இவங்கெல்லாம் ஓட்டு போட்டது தான் அடிப்படையான காரணம். என்ன, அதே சமயம் நம்ம ஒரு நல்ல ஆட்சியை தோற்கடிச்சிட்டோம், ஒரு நல்ல அரசியல்வாதியை தோற்கடிச்சிட்டோம், ஒரு சினிமா நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இவருக்கு ஓட்டு போட்டு இவரை ஜெயிக்க வச்சிட்டோம் அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு வருங்காலத்தில் என்ன செய்யும், புரிய வரும். இதோடு மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால், இவர் தமிழகத்தினுடைய முதல்வர் பதவிக்கு விஜய் தகுதியானவரா அப்படிங்கிறதையும் நாம் யோசிக்க வேண்டியிருக்கு. மக்கள் யோசித்து ஓட்டு போட்டாங்களோ இல்லையோ, ஆனால் நாம் யோசிக்கணும். அப்படிங்கிறப்ப அதை பற்றி நாம் யோசித்து பார்க்கும்போது அவர் ஒரு நடிகனாக, ஒரு நல்ல முன்னேற்றத்தில் உள்ளவர், ஒரு ஸ்டார் அந்தஸ்தில் உள்ளவர், இதெல்லாம் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. அதே சமயம் என்ன, இவர் அரசியல் தலைவராக, தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்க தகுதியானவரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. என்ன கிடையாதுங்கிறத நம்ம உறுதியாக சொல்கிறோம் அப்படின்னா, இவர் ஏற்கனவே சமூக பணிகளில் இருந்து சமூக தொண்டு செஞ்சு அதிலிருந்து இவர் முன்னேறி ஒரு ஆட்சியை பிடிச்சிருந்தார்னா சரி அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். இவரை தகுதி உடையவர்கள்னு ஏற்றுக்கலாம். அதே மாதிரி இவர் அரசியலில் இருந்து அரசியல் பணிகளை செஞ்சு, சமுதாயத்துக்கு பல நல்ல பணிகளை செஞ்சு இவர் அரசியலுக்கு அதுக்கப்புறம் இவர் ஒரு கட்சி, அதாவது ஒரு முதல்வர் ஆகுறாரு அப்படின்னா அதையும் ஏற்றுக்கலாம். ஆனால் இவர் அந்த மாதிரிலாம் வரலை. ஒரு அரசியல், அதாவது ஒரு சினிமாவில் இருந்தார்,
இதுக்கப்புறம் அவர் வந்து என்ன ஒரு நடிகனானார், பெரிய நடிகனாக வளர்ந்தார். இதுக்கப்புறம் மக்கள்கிட்ட போய் நான் வந்து நாட்டை வந்து ஆள்றேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டார். மக்களும் சரி வாய்ப்பு கொடுப்போமே அப்படின்னு சொல்லி வந்து பெரும்பகுதியான மக்கள் இவருக்கு வாய்ப்பு அளிச்சிட்டாங்க. ஆனால் இனிமேல் இவர் என்ன செஞ்சுக்கணும், தன்னுடைய தகுதியை வளர்த்துக்கிட்டு இந்த தமிழ்நாட்டை நான் நல்ல ஆட்சி செய்யக்கூடிய நல்ல முதல்வராக வரணும். நிறைய சவால்கள் இவருக்கு முன்னால் இருக்குது. ஏன்னா அவர் இதையெல்லாம் வந்து சமாளித்து வெற்றி அடைஞ்சு நல்ல ஆட்சியை கொடுக்கணும். தமிழ்நாட்டுக்கு மதவெறி வரக்கூடாது. தமிழக மண்ணில் மதவெறியை கால் ஊன்ற இவர் இடம் கொடுக்கக்கூடாது. அதை மாதிரி தொடர்ந்து எல்லா துறையிலையும் தமிழகம் வளருவதற்கு தொடர்ந்து இவர் பல்வேறு பணிகளை செய்யணும். இது ஒரு அடிப்படையான விஷயம். இதை தான் நம்ம வந்து மக்களும் அவர்கிட்ட எதிர்பார்ப்பாங்க, நம்மளும் இவர்கிட்ட எதிர்பார்க்குறோம். முக்கியமான ஒரு யோசனை உங்களுக்கு இருக்கும். 110 சீட்டுக்கு நெருக்கமாக விஜய் எடுத்திருக்கிறாரு. அப்படி வரும்பொழுது யாருக்குமே இவர் வெற்றி அடையார் அப்படின்னு தெரியலையா? ஏன் வந்து அரசியல் கருத்து கணிப்பு எல்லாமே, தேர்தல் கருத்து கணிப்பு எல்லாமே விஜய் ஜெயிப்பார்னு வரவே இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை வரலாம். முதல்ல ஒரு கருத்து கணிப்பு வந்தது. என்ன அப்படின்னா, ஆசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் அது சொன்னிச்சு வந்து விஜய் ஜெயிப்பார், அவர் வந்து 100க்கு மேற்பட்ட இடங்களை பிடிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் சொன்னிச்சு. இந்த தேர்தல் கருத்து கணிப்பை இந்தியா டுடே வந்து எடுத்து தன்னுடைய பத்திரிக்கையில் போட்டு அது சொன்னது இந்த மாதிரி ஆசிஸுங்கிற நிறுவனம் இதை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ என்னை போன்றவர் உள்பட நம்பவே இல்லை மாதிரி ஜெயிப்பார் அப்படின்னு. நாங்கள்லாம் என்ன நினச்சோம்னா, இவர் வந்து அதிகபட்சம் ஒரு 10 சீட்டு வருவார், என்ன அதுக்கு தான் பாசிபிள் இருக்குது, அதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாங்கள் நினச்சோம். நான் மட்டும் இல்லை, தமிழக அளவில் இந்திய அளவில் தேர்தல் பார்வையாளர்களும் தேர்தல் யூக வகுப்பாளர்களும் எல்லாருமே இதான் நாங்கள் நினச்சோம். இது கருத்து வந்து கணிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த இளைஞர்கள் வந்து சமூகத்திற்கு கூட பெரிய டச்சோடு இல்லை. அவங்க ஏற்கனவே ஒரு அரசியல் கட்சியில் ஒரு இயக்கத்தில் மூமெண்ட்டில் இருந்தவங்க இல்லை. அதனால் அவங்களோட ஆக்டிவிட்டி வெளியில் தெரியல. அதை மாதிரி இளம் பெண்கள் வந்து அரசியல் ரீதியாக ஒரு தொடர்போடு இருந்து கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடியவங்க இல்லை. மகளிர்களும் அப்படி தான். ஏன்னா இது ஒரு மகளிர்கள் இருக்காங்கள்ல, அவங்களும் கருத்தை பிரபலமாக போய் பேசி தகவலை சொல்லக்கூடியவர்கள் இல்லை. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கருத்துலாம் வந்து மக்கள் ஓட்டு போடுங்கிற கணிப்பு பண்ண முடியாமல் போயிடுச்சு. இது ஒரு பெரிய மௌன புரட்சி மாதிரி நடந்து போச்சு. ஒரு பெரிய மௌன புரட்சி மாதிரி இது நடந்து போச்சு. ஏன்னா இந்திய அளவில் இதுதான் வந்து மிகப்பெரிய மிராக்கலான அற்புதமான விஷயமாக இருக்குது. நடந்தது எதுவோ அது வந்து நாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதில் இனிமேல் நன்மை நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மக்களுடைய கருத்து எதுவோ அதை நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் அது நல்லதாக அமையணும் அப்படின்னு சொல்லி நாம் வந்து பொதுமக்கள் சார்பாக விரும்புகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே சமயம் இப்போது எப்போல்லாம் நம்ம தோக்குறோமோ நமக்கு இயல்பான ஒரு சந்தேகம் வருது. என்னன்னு கேட்டால், அது இவிஎம் மிஷின். என்ன எப்போல்லாம் நம்ம தோற்கிறோமோ அப்போல்லாம் இவிஎம் மிஷின் மேலே ஒரு சந்தேகம் இயல்பாக வரதான் செய்யுது. ஆனால் இதற்கு பிஜேபிக்காரங்களாம் ஒரு பதில் சொல்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து எந்த விதத்துலேயும் நாங்கள் தப்பு பண்ணல, போல வரலாம், அங்கே பாரு இங்கே பாருங்கிறாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, இந்த இவிஎம் மிஷின் முறையை எடுத்துகிட்டு வாக்கு சீட்டு முறையை வந்து அமுல்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் கோரிக்கையாக இருக்குது. அதற்கு ஆள் பற்றாக்குறை அப்படி இப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. இந்தியாவில் 110 கோடி மக்கள் இருக்கிறாங்க. மக்கள் எந்த அளவுக்கு இருக்கிறாங்களோ அதை நிர்வாகம் பண்ணுற அதிகாரிகளும் நிறையா இருக்கிறாங்க. நினைத்தால் வந்து இவங்க என்ன செய்ய முடியும், தேர்தலை கண்டிப்பாக வாக்குச்சீட்டு முறையில் மாற்றி நடத்த முடியும். அது நம்பகமானதாக இருக்கும். இப்படி எதிர்பார்க்கிறது தப்பான்னு கேட்டால் தப்பு கிடையாது. ஒரு தேர்தலை எப்படி நடத்தணும்னா, அந்த மக்கள் எதை விரும்புகிறார்களோ எப்போதை வந்து நம்புகிறாங்களோ அந்த அடிப்படையில் தான் தேர்தலை நடத்தணும். உலகம் முழுவதும் வாக்குச்சீட்டு முறையில் நடந்துக்கிட்டு இருக்குது. அது நம்பகமானதுன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம இந்தியாவில் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த இவிஎம் மிஷினை வச்சுக்கிட்டு ஏன்னா அதில் பல்வேறு சந்தேகங்கள் கிளம்புற அளவுக்கு, மக்களுக்கு திருப்தி இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி செய்கிறத யாரும் விரும்பலை. இப்படி ஒரு சந்தேகமும் இருக்கத்தான் செய்யுது. ஆக எது எப்படியோ நண்பர்களை, இன்றைக்கி வந்து விஜய் தேர்வு செய்யப்பட்டார். அதை நாம் வரவேற்கிறோம். ஜனநாயக முறைப்படி அவருக்கு வந்து வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். நல்லாட்சி அமைக்கணும், நல்ல வந்து தமிழகத்தை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி நாமளும் அவர்கிட்ட எதிர்பார்க்குறோம்.
இன்னொன்று நீங்கள் கேட்கலாம், ஏங்க வந்து எம்ஜிஆர் வந்து நடிகர் தானே, ஜெயலலிதா நடிகர் தானே, அது மாதிரி ஐயா கலைஞர் வந்து திரைத்துறையில் உள்ளவர் தானே, அவங்கெல்லாம் வந்து நாட்டை ஆட்சி செஞ்சப்ப விஜய் ஆட்சி செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதே சமயம் இப்போ நம்ம அதுக்கு என்ன பதில் சொல்கிறோம்னா, எம்ஜிஆர் திடீர்லாம் என்ன செய்யலை, சினிமாவில் இருந்துட்டு நேரடியாக முதல்வர் ஆகலை. ஏன்னா நேரடியாக அரசியலுக்கு போயிடல, கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலில் ஒரு 15-20 வருஷம் உழைச்சார். அதே மாதிரி ஜெயலலிதாவும் நேரடியாக வந்து என்ன செய்யலை, முதல்வர் பதவிக்கெலாம் வரல, அரசியலில் ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு மேலே இருந்து கடுமையாக உழைப்பு செஞ்சு அதுக்கப்புறம் தான் முதல்வர் ஆனாங்க. அதே மாதிரி வந்து கலைஞரும் நேரடியாக சினிமாவில் இருந்து முதல்வராக வர்றேன்னு வரல, அவரும் பல்வேறு வந்து அரசியல் கட்சியில் இருந்து பல்வேறு அனுபவங்களை பட்டு பல்வேறு தொண்டுகளை செஞ்சு தான் வந்தார். ஆனால் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு என்ன, சினிமாவிலிருந்து நேரடியாக அரசியலுக்கு வந்த ஆள் விஜய். வாங்க, வந்துட்டீங்க, நல்ல ஆட்சியை கொடுங்க, தமிழகத்தை முன்னேற்றுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களை கேட்டுக்கிறோம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நியாயக்காரன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தொடர்புக்கு 9626385777.